வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புது ஆண்டு 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி பலன் பற்றி இந்த பாகம் ஒன்றில் விரிவாக பார்ப்போம். 2025இல் விருச்சிக ராசி மக்களின் வாழ்க்கையில் அடிப்படையாக உள்ள உடல்நலம், கல்வி, தொழில், வணிகம், நிதி, காதல், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை, வீடு, நிலம், கட்டிடங்கள், வாகனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எவ்வாறு உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் அது சார்ந்த கணிப்புகளை 2 பாகமாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். 2025இல் கூடுதலாக இந்த ஆண்டுக்கான கிரக பயிற்சியின் அடிப்படையில் சாத்தியமான முக்கியமான சவால்கள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகளை எவ்வாறு கடந்து செல்வது பற்றிய ஞானத்தையும் இப்பதிவில் நாம் விரிவாக அறிவோம். விருச்சிக ராசி மக்களின் ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது முதலில் ஆரோக்கியத்தின் பார்வையில் விருச்சிக ராசி மக்களுக்கு 2025இல் ஒரு நல்ல காலம் பிறக்கிறது என்று நம்பலாம். இந்த புது வருடத்தில் விருச்சிக ராசி மக்கள் இதுவரை பெற்று வந்த பலன்கள் சார்ந்த வகையில் இருந்தும் சராசரியிலிருந்தும் விடுபடுவீர்கள் என்று நம்பலாம். ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் வரை சனி பகவானின் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் நல்லதல்ல. இதனால் உங்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் சார்ந்த இரத்த அழுத்தம், இடுப்பு, மனம், மூளை அல்லது தலைவலி போன்ற தொடர்பான பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார். எனவே ஜனவரி முதல் மார்ச் வரை தாங்கள் தங்கள் உடலை குறித்து முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை பெற்று நலமாக வாழ முயற்சிக்க வேண்டும். விருச்சிக ராசி பலன் 2025இல் மார்ச் மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மார்பு மற்றும் இதயம் சம்பந்தமான சில பிரச்சனை உங்களுக்கு வரலாம். இருப்பினும் மார்ச் மாதத்திற்கு பின் வரும் காலம் உங்களை நலமாகவும் மிகுந்த ஆரோக்கியமாகவும் கடந்த கால நோய்களை குணப்படுத்தவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம். மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் சஞ்சாரம் மற்றவற்றுடன் இரைப்பை, குடல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் உங்களின் உடலில் உள்ள சில நீண்டகால சிக்கல்கள் இந்த நேரத்தில் சரி செய்யப்பட்டாலும் புதிய நோய் தொற்றுகள் தோன்றக்கூடும். இவையாவும் உங்களின் கவனமின்மையாலும் அலட்சியத்தாலும் நடைபெறுகிறது என்று உணர்ந்து கவனமுடன் செயல்பட வேண்டும். 2025இல் இதுபோன்ற சூழ்நிலைகளில் உங்களின் சுகாதார கண்ணோட்டத்தில் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். மற்றும் குறிப்பாக வயிறு, தலை, முதுகு, மார்பு போன்றவற்றில் வலிகள் உருவாகும் பிரச்சனைகள் உள்ளவர்கள் அடிக்கடி மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசி மக்களின் கல்வி சார்ந்து பார்க்கும்போது கல்வியை பொறுத்தவரை 2025 விருச்சிக ராசி மக்களுக்கு, மாணவர்களுக்கு சாதாரணமான பலனை தருவதாக இருக்கிறது. இந்த ஆண்டு உங்கள் 4 மற்றும் 5ஆம் வீடுகளில் சனி பகவான் மற்றும் ராகுவின் தாக்கம் பெரும்பாலும் இருக்கும். இயற்கையாக இதுபோன்ற சூழ்நிலையில் உங்கள் விஷயத்தில் சரியான அளவில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சவாலாக இருக்கும். சிரமம் என்பது கவனம் செலுத்த இயலாமையை குறிக்காது என்பதை நீங்கள் நினைவில் கொள்வது அவசியமாகிறது. முயற்சியை கைவிடாதீர்கள். கல்வியில் அர்ப்பணிப்புடன் செயல்படுங்கள். தங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள். அதனால் அதே நேரத்தில் தங்களுடைய செயல்முறை எளிதானது அல்ல, மிகவும் உங்களுக்கு சவாலானதாக இருக்கும். தங்களின் படிப்பை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் அல்லது விரைவாக முன்னேறி வர வேண்டும் என்பவர்கள் இந்த ஆண்டு அதிக நேரம் கல்வியில் ஒருமுகத்தன்மையுடன் படிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். மற்றவற்றில் கவனம் செலுத்துவதை தவிருங்கள். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பின் குரு பகவான் வியாழன் பயிற்சியும் உங்களுக்கு சிறந்த பலன்களை வழங்கப் போகிறது. ஆயினும் கூட அந்த நேரத்திற்கு அப்பால் கிரகங்களின் போக்குவரத்து பயிற்சி காரணமாக நீங்கள் உங்களின் படிப்பில் அதிக முயற்சி எடுக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆராய்ச்சி மாணவர்கள் குரு பகவான் வியாழன் மாற்றத்தால் பயனடைவார்கள். அதே நேரத்தில் மற்ற மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து தங்கள் படிப்பில் அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்வியில் இந்த ஆண்டு சற்று பலவீனமாக இருப்பவர்கள் தங்களின் பலவீனத்தை சமாளிப்பதற்கும் நல்ல தேர்வில் பலன்களை உருவாக்குவதற்கும்
கல்வி கற்றில் நீங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசி மக்களின் வணிகம் சார்ந்து பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நீங்கள் செய்யும் தொழில் உலகில் விருச்சிக ராசி மக்களுக்கு கலவையான பலன் சார்ந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நேரமாக இருக்கிறது. உங்களின் ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவான் வியாழன் இருக்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாத நடுப்பகுதி வரை வணிகத்தில் மிகவும் சாதகமான பலன் சார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதன் விளைவாக இந்த காலக்கெடு தங்களின் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு அல்லது வணிக பரிசோதனை செய்வதற்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய பரிசோதனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியின்படி மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 8வது வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். ராகு பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். கேது பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். ஆகையால் உங்களின் புதிய வணிக முடிவுகளை எடுப்பதற்கு இது ஒரு சாதகமான தருணமாக கருதப்படாது என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் பொறுமையாக இருந்து சூழலை கவனித்து, வியாபாரத்தை கவனித்து, தொழிலை கவனித்து, வேலையில் மூத்த அதிகாரிகளுடைய சொல் கேட்டு அவர்கள் கூறுவதற்கு தகுந்தவாறு உங்களை நீங்கள் பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படும். உங்கள் துறையில் உள்ள மூத்த நண்பருடன் நீங்கள் தொடர்பு இருந்தால் அவருடன் தேவையான இடைவெளியுடன் மரியாதையான தொடர்பை பேணுங்கள். அது உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் எதிர்த்தரப்பிலிருந்து உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்காவிட்டாலும் வாக்குவாதம் மற்றும் கலகம் செய்வதற்கு பதிலாக அவரை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படும். அப்போதுதான் உங்கள் தொடர்பையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடர முடியும். அதற்கு அவருக்கு ஒரு எல்லைக்கோட்டுடன் கூடிய நிலையான ஒரு மரியாதையை இடைவெளியை விட்டு நீங்கள் அவருடன் பழகுவதற்குண்டான சூழலை அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இல்லையெனில் அந்த நபர் உங்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்தலாம், அல்லது அவர் மூலமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை மோசமான சூழலும் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வணிகத்தை தொடர்ந்து நடத்த நீங்கள் உங்கள் குடும்ப பெரியவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மற்றும் உங்கள் அனுபவத்தின்படி தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. வெற்றி நிச்சயம். அடுத்து விருச்சிக ராசி மக்களின் தொழில். விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த ஆண்டு தொழில் வாழ்க்கையில் கலவையான பலன்கள் தோன்றும். இந்த ஆண்டு தங்களுக்கு 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உழைக்கும் மக்களுக்கு நல்ல வலுவான பலன்களுடன் கூடிய விளைவுகளை தருவார். பெரும்பாலான நேரங்களில் செவ்வாய் பகவான் சராசரியான பலன்களை உங்களுக்கு வழங்குவதாக தெரிகிறது. ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் இதன் விளைவாக தாங்கள் செய்யும் வேலையில் இன்னும் சில மகிழ்ச்சியற்ற நிலைகள் அல்லது சூழல்கள் உருவாகி உங்களை சிரமப்படுத்தும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவானின் நிலை மாறுவதால் நீங்கள் உங்கள் வேலையில் திருப்தியாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகும், அல்லது பெரிய அளவில் நன்றாக ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். மே மாதத்தின் நடுப்பகுதியில் குரு பகவான் வியாழன் தங்களது லாப வீட்டை பார்த்து உங்களுக்கு சாதகமான நல்ல விளைவுகளை வழங்கவும் அது சார்ந்த பலன்களை பெறவும் முயற்சி செய்வார். இதனால் நீங்கள் மே மாதம் வரை வேலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்று தெரிகிறது. இருப்பினும் மார்ச் மாதம் வரை நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் நீங்கள் தங்களின் வேலைகளை மாற்ற முடிவு செய்தால் மார்ச் முதல் மே நடுப்பகுதி வரையிலான காலம் மிகவும் உங்களுக்கு சாதகமானது என்று நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் விரும்பினால் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வேலையை மாற்றிக்கொள்ளலாம். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சவாலாக இருக்கும். தொலைதூரத்தில் வேலை செய்ய விரும்புபவர்கள் அல்லது வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வெற்றி அடைந்து தங்களுடைய இலக்கை அடையலாம். விருச்சிக ராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டிற்கான விருச்சிக ராசி மக்களின் பலன் சார்ந்து பார்க்கும்போது இந்த ஆண்டில் பண விவகாரங்களில் கலவையான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. உங்கள் லாப வீட்டின் அதிபதியான புதன் பகவான் அவர் தன் பயிற்சியை பார்த்தால் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான பலன்கள் வழங்க அவர் முயற்சிக்கிறார். இதன் விளைவாக நீங்கள் குறிப்பிடத்தக்க வருமான சிக்கல்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. இந்த நேரத்தில் நல்லதொரு வருமானத்தை அடைந்து மகிழ்ச்சியாக வாழலாம். உங்கள் பண வீட்டின் லாபஸ்தானத்தில் அதிபதியான குரு பகவான் குடும்ப தனஸ்தானமான அதிபதியான வியாழன் லாப வீடான 7இல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை இருப்பதால் நீங்கள் நல்ல வருமானத்தை பெறுவது மட்டுமல்லாமல் அதில் குறிப்பிடத்தக்க பகுதியும் உங்களால் சேமிக்க முடியும். இருப்பினும் அதற்கு பிறகு உங்கள் வருமானத்தில் மந்த நிலை ஏற்படும்.
இருப்பினும் செல்வ வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு செல்வத்தின் வீட்டாக உங்களை மாற்றுவார். இது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். இது சமயத்தில் உங்கள் வருமானை பொறுத்தவரை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான காலம் சிறப்பாக இருக்கிறது என்பதை இது குறிக்கிறது. எனவே வருமான கண்ணோட்டத்தில் ஆண்டின் பிற்பகுதி கொஞ்சம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் சேமிப்பு கண்ணோட்டத்தில் அது நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம். 2025 விருச்சிக ராசி மக்களுக்கான பரிகாரங்கள் என்பது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்ல சுத்தமான நீரில் தேங்காய்களை துருவி அங்குள்ள மீன்களுக்கு அது உணவாக கொடுங்கள். நண்பர்களுக்கிடையே குடும்ப உறவுகளுக்கிடையே உப்புவை பரிமாறிக்கொண்டு விநியோகிக்கவும் அவை யாவும் நலமாக இருக்கும். முடிந்தால் உங்கள் உடலில் ஒரு வெள்ளி நகையை எப்பொழுதும் அணிந்து செயல்படுங்கள், யாவும் நலமாக இருக்கும். இத்தகைய இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யங்களையும் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.